நீங்க ஒரு 20-25 இயர்ஸ்ல தான் இருக்கீங்க, 20-25 வயசுல இருக்கீங்கன்னா உங்களுடைய அசெட் அலோகேஷன் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபினான்ஷியல் அசெட்ஸ்ல வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு ரியல் எஸ்டேட்டை போய் 20-25 வயசுல வாங்குனீங்கன்னா, ரியல் எஸ்டேட் வாங்குனீங்கன்னா லைஃப் ஃபுல்லா நீங்க இஎம்ஐ கட்டி கஷ்டப்படுவீங்க. நான் வந்து அந்த தப்பை பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஒரு 25 வயசு ஆகும்போது ஒரு சிங்கிள் பெட்ரூம் அபார்ட்மெண்ட்டை வந்து நான் என்ன பண்ணேன்னா, அவசரப்பட்டு வாங்கி 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினேன் 96ல. 5 வருஷம் கழிச்சு அதே விலைக்கு விற்றேன். எனக்கு நிறைய இஎம்ஐ வேற கட்டினேன், 12% இன்ட்ரெஸ்ட் வேற கட்டினேன். அதை விட நிறைய அலைச்சல்லாம் வேலை இருந்தது. அந்த 5 லட்சத்தை கொண்டு போய் இந்த நான் சொன்ன போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு எம்ஆர்எஃப்ல போட்டிருந்தேன்னா என்னுடைய லைஃப் வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து பல கோடி ரூபாய் வந்துடும். ஸோ அதனால நீங்க ஒரு 20லேருந்து 25 வயசுல இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு வீடு வாங்காதீங்க. ஸோ 20 to 25ல ஃபினான்ஷியல் அசெட்ஸ்ல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்ததுக்கு அப்புறம், அதாவது உங்களுடைய டெய்லி இன்கம் வந்து ஒரு 5000 ரூபாய் இருக்கு, டெய்லி இன்கம் வந்து ஒரு 20,000 ரூபாய் இருக்கு, டெய்லி இன்கம் ஒரு 10,000 ரூபாய் இருக்குன்னா அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி ஒரு வீடு வாங்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் அசெட்ஸ், அதுக்கப்புறம் பிசிக்கல் அசெட்ஸை பில்ட் பண்ணுங்க.